நெக்ஸ்ட் நல்லா பாருங்கள். த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கெமிக்கல் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல். எதை? கெமிக்கல் பிரின்சிபிள்ஸ். கெமிக்கல்னு சொன்னது வேதியியல் கொள்கைகள். வேதியியல் கொள்கைகள் என்னது? இப்போ ஃபிசிக்ஸ் பிரின்சிபிள்ஸ்னால் ஃபிசிக்ஸ் ஃபார்முலா இல்லாமல் ஃபிசிக்ஸில் எதுவும் செய்ய முடியாது. ரைட்டாக அதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். கெமிஸ்ட்ரிலேயும் பிரின்சிபிள்ஸ்னால் ஃபார்முலா இல்லாமல் நீ எந்த ஒரு காம்பவுண்டையும் தயார் பண்ண முடியாது. ரைட்டா? அதான் சொல்கிறேன். கெமிக்கல் பிரின்சிபிள்ஸ்னால் கெமிக்கல் என்னது? கெமிக்கல் பிரின்சிபிள்ஸ்னால் வேதியியல் தத்துவங்கள். வேதியியல் தத்துவங்களை புரிந்து கொண்டு, த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கெமிக்கல் பிரின்சிபல்ஸ்னால் வேதியியல் தத்துவங்களை புரிந்து கொண்டு, எனேபிள்டுன்னு சொன்னால் உனக்கு அது உண்டாக்கப்படுகிறது. எனேபிள்ட் அஸ் அப்படின்னா அந்த அஸ்னா நம்மளுக்கு எனேபிள்டுனா நம்மளால் முடியும். இந்த கெமிக்கல் பிரின்சிபல்ஸ் அது வேதியியல் தத்துவங்களை புரிந்து கொண்டு நம்மளால் முடியும்னு அர்த்தம். எனேபிள்ட் அஸ் நம்மளால் முடியும். எதை செய்ய முடியும்? டு ரீப்ளேஸ். எதை செய்ய முடியும்னு என்ன முடியும்? டு ரீப்ளேஸ் மாற்ற வேண்டி. எதை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள். டு ரீப்ளேஸ்னு மாற்றணும். எதை? த நான் எக்கோ ஃப்ரெண்ட்லி காம்பவுண்ட்ஸ் சச் அஸ் சிஎஃப்சி இன் ரெஃப்ரிஜிரேட்டர். அப்போ சிஎஃப்சின்னா குளோரோ கார்பன் அர்த்தம். குளோரோ சினா எஃப்னா ஃப்ளோரோ கார்பன். இது என்னென்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் நம்ம முன்பொரு காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இது நம்ம ஆகாயத்தில் உள்ள ஓஜோன் லேயரை பாதிப்படைய செய்கிறது. இது நம்ம இந்த சிஎஃப்சி போட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் போட்டிருந்தாங்க. அப்படி போட்டதுனால அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் வாங்கக்கூடிய சில வேவ்ஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த வேவ்ஸ் ஓஜோன் லேயரை மாசுபடுத்தியது. அதனால் இதை மாற்றணும். எதை? சிஎஃப்சியை ரெஃப்ரிஜிரேட்டரில் மாற்றணும் அப்படிங்கிறான். டு ரீப்ளேஸ்னு மாற்ற வேண்டி. எதை மாற்ற வேண்டி அப்படின்னா த நான் எக்கோ ஃப்ரெண்ட்லி காம்பவுண்ட் சச் அஸ் சிஎஃப்சி. இப்போ இந்த நானை விட்டுரு. எக்கோ ஃப்ரெண்ட்லி காம்பவுண்ட் சச் அஸ் சிஎஃப்சினா எக்கோன்னு என்ன? சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு ஃப்ரெண்ட்லி காம்பவுண்ட்ஸ்னால் தகுந்த. ஃப்ரெண்ட்லின்னு என்னது? உதவி செய்யக்கூடிய. இந்த இடத்துல ஃப்ரெண்ட்லின்னா நண்பர்கள்னு அர்த்தம். ஏன்னா இந்த இடத்துல எக்கோன்னா சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு உதவி செய்யக்கூடிய காம்பவுண்ட், ஒரு கலவை. சச்சஸ் உதாரணமாக சிஎஃப்சின்னு அர்த்தம். அப்போ சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு உதவி செய்யக்கூடிய கலவை ஆகிய சிஎஃப்சி. எது? சிஎஃப்சிங்கிற ரெஃப்ரிஜிரேட்டரில் உள்ளது அப்படின்னா அப்போ நானுன்னா தேவையில்லைன்னு அர்த்தம். அது சிம்பிளாக இது எப்படி புரியுதுன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி காம்பவுண்ட் சச்சஸ் சிஎஃப்சி இன் ரெஃப்ரிஜிரேட்டர். அப்போ ரெஃப்ரிஜிரேட்டரில் உள்ள சிஎஃப்சி ஆகிய சச்சஸ் சிஎஃப்சி காம்பவுண்ட் அது ஒரு கலவை. எப்படி இருக்கிறது? எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு நண்பராக இருக்கிறதுனா தகுந்த மாதிரி இருக்கிற அர்த்தம். அப்போ நானுன்னு அர்த்தம். தகுந்த மாதிரி இல்லைன்னு அர்த்தம். இந்த சிஎஃப்சி தகுந்த மாதிரி இல்லாததை மாற்றணும். டு ரீப்ளேஸ் மாற்றணும். அதுக்கு பதிலாக வேறு எதை போடணும். அப்புறம் டு ரீப்ளேஸ்னு மாற்றணும். எதை? நான் இல்லாதது. எது இல்லாதது? எக்கோ ஃப்ரெண்ட்லி காம்பவுண்ட்ஸ். எக்கோ ஃப்ரெண்ட்லி சுற்றுப்புற சூழ்நிலைக்கு உகந்த ஒரு காம்பவுண்டாக இல்லை. சச்சஸ் சிஎஃப்சி. அது எங்கே ரெஃப்ரிஜிரேட்டரில் பயன்படுத்தக்கூடிய சிஎஃப்சி சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இல்லாதனால் மாற்ற வேண்டும். அது எப்படி? எனேபிள்டஸ் நம்மளுக்கு உதவி செய்கிறது. எது? கெமிக்கல் பிரின்சிபல்ஸ்னால் அதாவது வேதியியல் தத்துவங்களை புரிந்து கொள்வதன் மூலமாக நான் மாற்றலாம். வேறு ஒன்றை போட்டு மாற்றலாம்ன்றான். என்னத்தை போட? அண்டு இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் கிரீன் ப்ராசஸ். அது நம்ம வேறு பொருளை கண்டுபிடிச்சி நம்ம இதை மாற்றிடலாம். இப்போ இப்போதைக்கு மாற்றிட்டாங்க. ரெஃப்ரிஜிரேட்டரில் சிஎஃப்சி கிடையாது. ரைட்டா? அண்டு மேலும் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் கிரீன் ப்ராசஸ் நம்ம அதிகரிக்கணும். எதை அதிகரிக்கணும்? கிரீன் ப்ராசஸ்னால் பசுமை செயல்பாடுகளை அதிகரிக்கணும். அப்போ எக்கோலஜியில் பசுமை செயல்பாடுகள் அதிகரிக்கணும். மரங்கிற நட்டணும்னு அர்த்தம். ரைட்டா? அதான் போட்டிருக்க. வேணால் நான் படித்து காமிக்கிறேன். வேதியியல் கோட்பாடுகளை புரிந்து கொண்டதன் மூலம் அண்டர்ஸ்டாண்டிங்கை குளிர்சாதன பெட்டியில் உள்ள சிஎஃப்சி போன்ற சுற்றுப்புற சூழல்களுக்கு உகந்ததல்லாத சேர்மங்களுக்கு பதிலாக பொருத்தமான பதிவேடுகளை அதிகரிக்கும் பசுமை செயல்முறைகளையும் பயன்படுத்த முடிந்தது. ரைட்டா? அப்போ தேர் ஆர் மெனி ரிசர்ச்சர்ஸ். அப்படின்னா அங்கே பல ஆராய்ச்சியாளர்கள் ஒர்க்கிங் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி வேலை செய்கிறார்கள். தேர் ஆர்னா அங்கேனா இங்கே உலகத்திலேருந்து அர்த்தம். தேர் ஆர் மெனி ரிசர்ச்சர்ஸ்னால் பல ஆராய்ச்சியாளர்கள் ஒர்க்கிங்னா வேலை செய்கிறார்கள். இன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்னா பலதரப்பட்ட ஃபீல்டுனா பலதரப்பட்ட ஃபீல்டு என்ன சொல்லுவாங்க அது நான் புரியல. அதாவது இப்போ கெமிஸ்ட்ரியிலே ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்குது. கெமிஸ்ட்ரியில் என்னது? கார்பன் ஃபீல்டு, அந்த அணு ஃபீல்டு, அப்படி இப்படின்னு ஃபீல்டு இருக்குது இல்லையா? ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு இருக்குது இல்லையா? அதான் ஒவ்வொரு ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போது
பல ஆராய்ச்சியாளர்கள் தேர் ஆர் மெனி ரிசர்ச்சர்ஸ் ஒர்க்கிங் வேலை செய்கிறார்கள் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அப்போ வேதியியலில் உள்ள பல பிரிவுகளில் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் பல பிரிவுகளில் வேலை செய்கிறார்கள். இதற்கு டு டெவலப் நியூ ட்ரக்ஸ். டு டெவலப்னா உண்டாக்க வேண்டி, அதிகரிக்க வேண்டி, கண்டுபிடிக்க வேண்டி, என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. உண்டாக்க வேண்டி, அதிகரிக்க வேண்டி, கண்டுபிடிக்க வேண்டி, நியூ ட்ரக்ஸ் புதிதான ஒரு மருந்தை கண்டுபிடிக்க வேண்டி ஒவ்வொரு கெமிஸ்ட்ரி வேதியியலில் உள்ள பல பிரிவுகளில் ஆராய்ச்சியாளர்கள் வேலை செய்கிறார்கள். 1 அண்டு புது ட்ரக்ஸ் மட்டும் இல்லை, என்வைரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல். அப்போ என்வைரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் சுற்றுப்புற சூழ்நிலைக்கு தகுந்த சாதனங்களை உருவாக்கணும். ரைட்டா? என்வைரன்மெண்டலி ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்னா சுற்றுப்புற சூழ்நிலைக்கு தகுந்த சாதனங்களை உருவாக்குதல். அடுத்து சிந்தட்டிக் பாலிமர்ஸ். அப்போ செயற்கை பாலிமர்களை உண்டாக்க, இந்த மாதிரி இதில் உண்டாக்குறதுக்கு பல ஆராய்ச்சியாளர்கள் பலதரப்பட்ட ஃபீல்டுகளில் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? அது என்ன செய்யுது? இதெல்லாம் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி. இந்த பொருள்கள் அனைத்தும் எதற்கு பயன்படுகிறது? ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி, சமூகத்தின் நல்வாழ்வுக்காக. பெட்டர்மெண்ட்னா நல்வாழ்வுக்காக பயன்படுகிறது. சரி, நெக்ஸ்ட்டு. As chemistry plays an important role in our day-to-day life அப்படின்னா கெமிஸ்ட்ரி வேதியியலானது பங்கு வகிக்கிறது. இதில் an important role முக்கிய பங்கு வகிக்கிறது. வேதியியல் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இம்பார்ட்டன்ட் ரோல் முக்கியமாக in our day-to-day life. அப்போ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் டே டு டே லைஃப் அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் அர்த்தம். கெமிஸ்ட்ரி பங்கு வகிக்கிறது. இட் பிகம்ஸ் எசென்சியல் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அதாவது இது தேவைப்படுகிறது. இப்போ கெமிஸ்ட்ரி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிக்கிறதுனால இது தேவைப்படுகிறது. எசென்சியல் அவசியமான ஒன்றாக தேவைப்படுகிறது. இட் பிகம்ஸ் எசென்சியல் அவசியமானதாக இருக்கிறது. எதற்கு? டு அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்வதற்கு. த பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னா அடிப்படை தத்துவங்கள், கெமிஸ்ட்ரியின் அடிப்படை தத்துவங்களை புரிந்து கொள்வது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ரைட்டா? எதற்காக வேண்டிய இன் ஆர்டர் டு அட்ரஸ் த மவுண்டிங் சேலஞ்சஸ் இன் அவர் டெவலப்பிங் கண்ட்ரி. அப்படின்னா இதன் காரணமாக இந்த மாதிரி பேசிக் பிரின்சிபல் அடிப்படை கொள்கைகள், கெமிஸ்ட்ரியின் அடிப்படை கொள்கைகளை புரிந்து கொள்வதற்கு அவசியமாக இருக்கிறது என்றால் இதன் காரணமாக இன் ஆர்டர் டு அட்ரஸ்னால் நம்ம விலாசத்தை தேடி போவாங்க. அட்ரஸ்னால் அதை சரி செய்ய இதை சரி செய்ய மவுண்டிங் சேலஞ்சஸ். அப்படின்னு சேலஞ்சஸ்னால் சவால்கள் நம்ம மேலே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய, மவுண்டிங்னா நம்ம மேலே சுமையாக இருக்கக்கூடிய சவால்களை சரி செய்ய இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இன் அவர் டெவலப்பிங் கண்ட்ரி, இந்த முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் உண்டாகக்கூடிய சவால்களை நம்மளுக்கு மேலே விளைவிக்கப்பட்ட சவால்களை சரி செய்ய வேண்டி நாம் கெமிஸ்ட்ரியில் உள்ள தத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதோட வேதியியலில் நம்ம அன்றாட வாழ்வின் முக்கிய பங்கு வசிப்பதால் நமது வளர்ந்து வரும் நாட்டில் பெருகி வரும் சவால்கள், அதாவது சொல்கிறது அன்றாட வாழ்க்கை பெரிய சவால்கள் சமாளிக்க, சரினா சவால்கள்னு சொல்லி சேலஞ்சிங், அதை சமாளிக்க வேதியியல் அடிப்படை கொள்கைகளை புரிந்து கொள்ளும். ரைட்டா? அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர்னால் ஒரு பொருள். ரைட்டா? ஒரு பொருள் வகைப்பாடுகள். ஒரு பொருளில் என்னென்ன வகை பொருள்னு ஏகப்பட்ட பொருள் இருக்குது. ரைட்டா? ஒன்றா பெஞ்சு ஒரு பொருள், பேனா ஒரு பொருள், நீ போட்டிருக்க தொப்பி ஒரு பொருள், பேண்ட்டு ஒரு பொருள், சட்டை ஒரு பொருள், சாக் பீஸ் ஒரு பொருள், அப்படின்னு எல்லாமே பொருள் தான், காமன் பேர். ஆனால் பலதரப்பட்டு சாக் பீஸ் வேறு ஒரு பொருள். அதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர், பொருள்களின் பிரிவுகள். ரைட்டா? அப்போ லுக் அரவுண்ட் யுவர் கிளாஸ் ரூம் அப்படின்னா உன் கிளாஸ் ரூமை சுற்றி பாரு. லுக் பார்வையிடு, சுற்றி பாரு. ஒரு லுக்குன்னா பார்வையிடு. அரவுண்ட் யுவர் கிளாஸ் ரூம், உன் கிளாஸ் ரூமை ஒரு பார்வையிடு. வாட் டு யூ சி, நீ என்ன பார்க்கிறாய் அப்படிங்கிறான். யூ மைட் சி யுவர் பெஞ்ச், நீ பார்க்கிறாயா, உன் பெஞ்சை பார்க்கிறாய், டேபிளை பார்க்கிறாய், பிளாக் போர்டை பார்க்கிறாய், விண்டோ ஜன்னலை பார்க்கிறாய். ரைட்டா? இதெல்லாம் நீ பார்க்கிறாய். அடுத்து வாட் ஆர் தீஸ் திங்ஸ் மேட் ஆஃப், இது எதனால் உண்டாக்கப்பட்டது, இவைகள் அனைத்தும் எதால் உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிறான். அப்போ தே ஆர் ஆல் மேட் ஆஃப் மேட்டர்ஸ், அவைகள் எல்லாம் மேட்டரால் உண்டாக்கப்பட்டது. மேட்டர்ன்ற பொருள். ரைட்டா? மேட்டர் எதிலிருந்து வந்தாங்க? ஆட்டம், மாலிகுல்ஸ். மேட்டர் எதிலிருந்து வந்துச்சு? ஆட்டம் ஆர் மாலிகுல்ஸ் ஆர் காம்பவுண்ட், வாட் எவர் இட் மே பி, இதில் தான் மேட்டர் வரும். இவைகள்லாம் பொருளால் உண்டாக்கப்பட்டது. அப்போ மேட்டர் இஸ் டிஃபைன்ட் as anything that has mass and occupies space. அப்போ மேட்டர் விளக்கப்படுகிறது, பொருள் ஆனது
இஸ் டிஃபைன் விளக்கப்படுகிறது. எவ்வாறாக? ஆஸ்னா இவ்வாறாக. எனிதிங் தட் ஹஸ் மாஸ், எந்த ஒரு ஒன்றாக இருந்தாலும் அதற்கு எடை இருந்தால், தட் ஹஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ், அதற்கு எடை இருந்து அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடித்திருந்தால், ஆக்குப்பைனா பிடித்திருந்தால், ஸ்பேஸ்னா இடத்தை பிடித்திருந்தால், எதுவாக இருந்தாலும், எனிதிங்னா எதுவாக இருந்தாலும், தட் அவை ஹேஸ் மாஸ் அதற்கு எடை இருந்தால், அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ் ஒரு இடத்தை பிடித்திருந்தால், அதுதான் மேட்டர் என்று அழைக்கப்படுகிறது. மேட்டர் இஸ் டிஃபைன் அழைக்கப்படுகிறது. எவ்வாறாக? எனிதிங் எதுவாக இருந்தாலும், தட் ஹேஸ் மாஸ் அதற்கு ஒரு எடை இருந்து, அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ் ஒரு இடத்தை பிடித்திருந்தால், அதான்டா மேட்டர்ன்றான். ஆல் மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், எல்லா பொருட்களும் இஸ் கம்போஸ்ட்னு அடக்கப்பட்டுள்ளது. எதை ஆட்டம்களை ஆட்டம்னு எழுதிடக்கூடாது. ஆட்டம்னு சிங்குலர், புளுரல். எல்லா பொருள்களும் ஆட்டங்களால் அடங்கியுள்ளன. அப்படின்னா ஏகப்பட்ட ஆட்டங்கள் ஒவ்வொரு பொருளையும் இருக்கிறது என்று பொருள்படுகிறது. நெக்ஸ்ட், த நாலேஜ் ஆஃப் மேட்டர் இஸ் யூஸ்ஃபுல் டு எக்ஸ்பிளைன் த எக்ஸ்பீரியன்ஸ் that we have with our surroundings. அப்போ நாலேஜ்னா நம்மளுக்கு உண்டான ஒரு அறிவு. த நாலேஜ் ஆஃப் மேட்டர் ஒரு பொருளை பற்றின நம்மளுக்கு உண்டான அறிவு. ரைட்டா? இப்போ டேபிள் அதற்கு உண்டான அறிவு, பேனா அதுக்கு உண்டான அறிவு. ஒரு பேனாவையே பார்க்காத ஒருத்தர் போய் இது என்னன்னு கேட்டால் அவங்க எனக்கு என்னன்னே தெரியாது அப்படிமா சொல்லுவாங்களா இல்லையா? நான் உங்கள்கிட்டே கேட்குறேன், இது பேனாவை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவங்க அம்மா இதான் பேனா இப்படித்தான் எழுதுன்னு சொல்லி பேனான்னு சொல்லிடுறீங்க. நான் புதுசாக உன்னை காமிக்கிறேன், புதுசாக ஏதாவது ஒன்று காமிக்கிறேன், உன்னை கேட்டோம் நான் என்னன்னு தெரியாதுன்னு நான் சொன்னால் தானே தெரியும். அதான் சொல்கிறேன். த நாலேஜ்னா அறிவு, ஆஃப் மேட்டர் பொருளை பற்றி அறிவு, இஸ் யூஸ்ஃபுல் பயன்படுகிறது. எதற்கு? டு எக்ஸ்பிளைன் த எக்ஸ்பீரியன்ஸ் தட் வி ஹேவ் இன் அவர் சரௌண்டிங்ஸ் அப்படின்றான். அப்போது நம்மளோட அனுபவங்கள் எது? எக்ஸ்பீரியன்சஸ்னால் அனுபவங்கள். பொருளை பற்றிய நாலேஜ் நம்மளுக்கு பயன்படுகிறது. யூஸ்ஃபுல் எதற்கு? டு எக்ஸ்பிளைனை விவரிக்க. எதை விவரிக்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் அனுபவத்தை விவரிக்க. எப்படி இப்போ நீ பேனா வச்சு எழுதுற, எப்படி இருந்தது சார் நான் கேட்குறேன். நல்லா இருந்தது அப்படின்னா ஒன்று அனுபவத்தை சொல்கிறேன். பேனா எழுதுகிற அனுபவத்தை சொல்லுகிறா. எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அபவுட் த பென் அப்படின்னா பேனா பற்றி யூஸ் பண்ணால் ஒரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான், விவரிக்கிறாள். எக்ஸ்பிளைன் விவரிக்க. த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை விவரிக்க. தட் வி ஹேவ் வித் அவர் சரௌண்டிங்ஸ் நாம் வைத்திருக்கிறோம். வித் அவர் சரௌண்டிங்ஸ் நம்ம சுற்றுப்புற சூழல் வித் அவர் சரௌண்டிங் சுற்றுப்புற சூழல் கூட நாம் அனுபவிப்பதை எக்ஸ்பீரியன்ஸ்னால் சுற்றுப்புற சூழல் கூட நாம் அனுபவிப்பதை விவரிக்க நம்மளுக்கு பொருளின் அறிவு அவசியம். இதுதான். இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பெட்டர் அப்படின்ட்டா. அதாவது பெட்டர் வி நீட் டு கிளாசிஃபை தம். இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு? த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். அப்போ பொருளின் குணநலங்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னது அப்படின்னா பொருளில் குணநலங்களை பற்றி புரியலைன்னா அது ஒன்றும் யூஸ்ஃபுல் ஆகாது. ரைட்டா? இப்போ தண்ணி எதுக்கு? குடிக்க பயன்படுகிறது. ரைட்டா? கழுவ பயன்படுகிறது. ரைட்டா? இப்போ கோப்பை எதுக்கு பயன்படுது? சாப்பிட பயன்படும். அப்போ ஒரு பொருளின் அவசியத்தை புரிந்து கொள்வது நம்மளுக்கு கட்டாயமாக ஒன்றாக இருக்கிறது. இப்போ உப்பு போடுற இடத்துல ஜீனியை போடுற இடத்துல உப்பு போட்டேன்னா, இப்போ டீ போடும்போது உப்பை போட்டேன், அது டீ குடிக்க முடியுமா? குடிக்கவே முடியாது. அதேமாரி உப்பு சாப்பாடில் போய் ஜீனியை போட்டேன் உப்புக்கு பதிலாக, அது குடிக்க முடியாது. அதை பொருளின் அவசியத்தை புரிந்து கொள்வது. இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மேட்டர். பொருளின் குணநலங்களை பற்றி புரிந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்வது இஸ் பெட்டர். மேட்டர்னா பொருளின் இஸ் பெட்டர்னா மிக்க நல்லது. இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட்னா அதன் பிரகாரம் புரிந்து கொள்ளுதல். த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பெட்டர் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் குணநலங்கள், பொருளின் குணநலங்களை புரிந்து கொள்ளுதல் நல்லது. வி நீட் டு கிளாசிஃபை தம். நாம் தேவைப்படுகிறோம், நாம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன செய்ய வேண்டும் வச்சுக்க. நீ என்ன தேவைப்படுகிறது அனந்தல் செய்ய வேண்டும். டு கிளாசிஃபை தம் அந்த பொருட்களை பிரிக்க வேண்டும். ஒவ்வொரு குணங்களை வைத்து பிரிக்க வேண்டும். ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு குணம் இருக்கும் இல்லையா, அதை வைத்து பிரிக்க வேண்டும். காரம் உப்புன்னு சொல்ல முடியா, சுகருன்ட்டு அதோட குணநலங்கள். இப்போ இனிப்பெல்லாம் ஒரு பொருள், இனிப்பை சார்ந்ததில் ஒரு வகைப்பாடு, உரைப்பை சார்ந்ததில் ஒரு வகைப்பாடு, உப்பை சார்ந்ததில் வகைப்பாடு. அதை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மேட்டர் அதை வச்சு பிரிக்கணும். அப்போ
நெக்ஸ்ட் பாருங்கள், த டூ மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெத்தட்ஸ். அப்போ 2 பொதுவான வழிமுறைகள். த டூனா 2, மோஸ்ட்னா அதிகமான, காமன்லி பொதுவான, யூஸ்டு மெத்தட்ஸ் நாம் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள். நாம் 2 அதிகமாக பொதுவான பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் இருக்கின்றன. கிளாசிஃபிகேஷன் பை தர் ஃபிசிக்கல் ஸ்டேட். அப்படி கிளாசிஃபிகேஷனாக பிரிக்க வேண்டும். அந்த பிரிக்கன்னு சொல்லிட்டால பிரிக்க வேண்டும். இது பொதுவாக நாம் பயன்படுத்தக்கூடியது. பொதுவாக நாம் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் வழிமுறைகள் ஆகிய கிளாசிஃபிகேஷன் பிரிக்கிறது. எப்படி இருக்குது? பை தர் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ்னால் அதாவது இயற்பியல் நிலை, அதோட அந்த ப்ராப்பர்ட்டியோட இயற்பியல் நிலைகள். இயற்பியலில் என்ன மாதிரி கேரக்டர் சார்ந்திருக்கு அது ஒன்று. 2வதாக அண்டு பை கெமிக்கல் காம்போசிஷன். அப்போ வேதியியல் கலவை. கெமிக்கல்னால் வேதியியல் கலவை ஒன்று, அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இன்னொன்று கெமிக்கல் காம்பவுண்ட், வேதியியல் கலவை. இந்த 2 வச்சு நம்ம பிரிக்கலாம்ன்றான். அதான் கிளாசிஃபிகேஷன் பிரிக்கிறது பை தர் ஃபிசிக்கல் ஸ்டேட். அப்போ ஃபிசிக்கல் ஸ்டேட்னா இயற்பியல் நிலை, அண்டு பை கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னு வேதியியல் கலவை. இந்த 2ஐயும் வச்சு அஸ் டிஸ்கிரைப்டு இந்த சார்ட் பிரிக்கப்பட்டு எங்கே விளக்கப்பட்டுள்ளது? இந்த 2ஐயும் வைத்து பிரிக்கப்பட்டு அஸ் டிஸ்கிரைப்டு விவரிக்கப்பட்டுள்ளது. எங்கே? இந்த சார்ட்டில் விவரிக்கப்பட்டுள்ளது. சார்ட் இனிமேல் தான் பார்ப்போம்.